தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மாயமான நிலையில் அந்த சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டானா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். காந்திநகர் பகுதியை சேர்ந்த கட்டட தொழிலாளியான கார்த்தி முருகன் என்பவரின் மகன் கருப்புசாமி உடல்நிலை சரியில்லாததால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்த நிலையில் காணவில்லை என போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று போலீசார் சோதனை நடத்தினர். மாயமான சிறுவன் கழுத்தில் 1.5 சவரன் செயின் மற்றும் கையில் தங்க மோதிரம் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது.